ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இந்த டைம் சேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். பிக் பாஸ் லான்ச்சிங் அப்படின்ன உடனே கண்டிப்பாக 9:30க்கு தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நிறைய இடங்களில் சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி 9:30க்கு தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு விஷயம். கூடுதலான ஒரு இது என்னென்னா, நம்மளோட ஹோஸ்ட் வந்து மாறியிருக்காரு, விஜய் சேதுபதி சார். அந்த ஹோஸ்ட் மாறினது வந்து 10 o'clock வந்து டைம் போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதுதான் மெயினாக வந்து 9:30க்கு லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே இப்போ 9:30க்கு லான்ச் பண்ணுறதுனால ஒரு பெரிய ஷாக் என்னென்னா, நிறைய சீரியல்ஸ் வந்து டைம் சேஞ்ச் ஆகிருக்கிறது தான். எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக. இப்போது பனிவிழும் மலர்வனம் சீரியல் 1 மணிக்கு டைம் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்ல ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல். கண்டிப்பாக செம்ம காமெடியாக ஃபன்னாக போயிட்டுருக்கு. இப்போ 1 மணிக்கு நல்ல ஒரு டிஆர்பி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வீடு வாசப்படி 3:30 பிஎம்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 6:30க்கு ஓடிட்டு இருந்தது, இப்போ 3:30க்கு. 3:30 கூட நல்ல ஒரு டிஆர்பி வர டைமிங் தான். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பிக் ஷாக் என்னென்னா, நீ நான் காதல் 6 o'clock மாற்றினது. இதுக்கு இவங்க ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டே போட்டிருக்கலாமேடா, எதுக்குடா 6 o'clock கொண்டு போய் மாற்றினீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுச்சு. இது இந்த சீரியலுக்கு கொஞ்சம் ஆபத்தான ஒரு டைமிங் தான். 6 o'clock நீ நான் காதல் மாற்றிருக்காங்க. 6:30க்கு வந்து நம்மளோட மகாநதி சீரியல் டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 6:30 அப்படிங்கிறதும் கொஞ்சம் டேஞ்சரான ஒரு டைமிங் தான். டிஆர்பி எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வர்றது வந்து கொஞ்சம் குறைவாக தான் வரும். 3+ அப்படி தான் வாங்குவாங்க. இப்போது மகாநதி நீ நான் காதல் சேஞ்ச் ஆகிறத பார்க்கும்போது மேபி டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னென்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஆனால் இன்னொரு பிக் ஷாக் என்னென்னா, நம்மளோட சூப்பர் ஹிட்டான சீரியல் ஹாஹா கல்யாணம் சீரியல் வந்து டைம் சேஞ்ச் ஆகிருக்கு. 7 பிஎம்க்கு வந்து டைம் சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் நிறைய ஹை வோல்டேஜான ட்ராக்லாம் இருக்குது. அப்கமிங்கில் விஜயோட மேரேஜ் ட்ராக்லாம் இருக்குது. கண்டிப்பாக ஹை வோல்டேஜான ஒரு ட்ராக்கு. இந்த டைம் போய் இப்படி டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்மளோட சின்ன மருமகள் சீரியல் லாஸ்ட் வீக் டிஆர்பி வந்து நம்பர் 2 பொசிஷனில் இருந்தாங்க. 9:30 டைம் ஸ்லாட்டில் நல்ல ஒரு டிஆர்பி அப்படிங்கிறதுனால இந்த டைமிங் வந்து 7:30க்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது சேஞ்ச் ஆகிருக்க டைமிங்கில் இந்த சீரியல்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் 3 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் டைம் சேஞ்ச் ஆகிறது. 9:30க்கு எப்பயும் போல் பிக் பாஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. இந்த டைம் சேஞ்ச் எல்லாமே வர அக்டோபர் 7th மாறப்போகுது. டோட்டல் டிசப்பாயின்மெண்ட்டான டைம் சேஞ்ச் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.